இன்றைக்கி ஷீலா மீன் குழம்பு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மீன் வாங்கிட்டு வந்தால் மஞ்சள் கல்லுப்புலாம் போட்டு கொடாம்பிக்கு தண்ணி ஊற்றி நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா க்ளீன் பண்ணி தனியாக ஒரு பாத்திரத்தை தைச்சிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஷீலா மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். என்னடா அது இப்படி வச்சுருக்காங்கன்னு தானே பார்க்குறீங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி சண்டே, ஸோ மீன் வாங்கலான்னு சொல்லிட்டு கடைக்கு போனோம். பட் அந்த கடையில் என்ன சொன்னாங்க, நாங்களே ஆஞ்சி கொடுத்துறோம், இது பெரிய மீனாக இருக்குது, நீங்கள் எங்கே போய் கட் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே பீஸ் போட்டு ஆஞ்சி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஸோ வீட்டுக்கு வந்து என்ன பண்ணோம், ஒரே ஒரு மீனா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் இன்றைக்கி ஒரு மீன் தான் வாங்கினேன், அந்த ஷீலா மீன். அந்த ஒரு மீனே 1/2 கிலோ நின்றுச்சு. ஓகேங்களா. ஸோ அதை அவங்க கட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நாங்கள் சும்மா அப்படியே லைனாக வச்சுருக்கோம். இப்போ அப்படியே டேரெக்டாக குழம்பு வச்சிட வேண்டியது தான். சரிங்களா. பார்க்க எவ்வளோ ஃபன்னியாக இருக்குது பாருங்க. அதுக்கப்புறம் ஒரு 1/2 கிலோ மீன் வாங்கியிருக்கோம்ல, ஸோ அதனால் கொசுருக்காக ஒரு மீன் போட்டாங்க. அதை நாங்கள் சும்மா ஜாயின் பண்ணி காமிக்கிட்டோமா. அது என்ன மீன் பேர் எங்களுக்கு தெரியல. அதுவும் அவங்களே என்ன பண்ணாங்க, ஆஞ்சி க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. பாருங்கள், அந்த நீட்டாக பெருசாக இருக்கிறது ஷீலா மீன். அந்த பீஸாக போட்டிருக்காங்க இல்லையா, அது ஷீலா மீன். அதுதான் வாங்கினேன். 1/2 கிலோ 250 ரூபா. இது வந்து அதுக்கு கொசுராமா, நான் கேட்கவே இல்லை, அவங்களாவே கொடுத்தாங்க. பட் இதுக்கு பேர் என்னவாக இருக்கும்? காரப்பொடி மீனா? நாங்கள் கெஸ் பண்ணுறோம் காரப்பொடின்னு சொல்லிவிட்டு. பட் கரெக்டாக என்னன்ட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த மீனும் சேர்த்து இன்றைக்கி ஷீலா மீன் குழம்பு தான் வைக்க போகிறோம். ஸோ அந்த கொசுரை கொடுத்த அந்த மீனை அவங்களே ஆஞ்சி க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் போட்டு ஒரு குழம்பு வைப்போம், மீன் குழம்பு. ஓகேவா. ஸோ ஆல்ரெடி வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நாங்கள் தண்ணி ஊற்றி நல்லா அலசி க்ளீன் பண்ணிட்டோம். எப்போவுமே நாங்கள் க்ளீன் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், மஞ்சள் கொஞ்சம் போட்டுட்டு கல்லுப்பு போட்டுட்டு நல்லா கொடாம்பி தண்ணி ஊற்றி ஒரு 3 தண்ணியில் நல்லா மாற்றி அலசி க்ளீன் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாமா? நாங்கள் வெளியில் தண்ணி, போர் தண்ணியில் அப்புறம் அதிலலாம் அழைச்சிட்டோம். எப்போவுமே நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு முன்னாடி நல்ல தண்ணியில், கேன் வாட்டர் தண்ணியிலே நாங்கள் ஃபைனலாக ஒரு வாட்டி கழுவிப்போம். அதுதான் இந்த வாட்டி இப்போ கழுவுறோம். ஓகே. ஸோ நல்லா கழுவி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ சமையல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஸோ இன்றைக்கி வீடியோவில் சூப்பரான டேஸ்டியான மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரி மீன் குழம்புலாம் நீங்கள் எப்போவுமே வாரத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி கண்டிப்பாக சமைச்சு சாப்பிட்லாம். மீன் வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது மீன்லாம் நம்ம சமைச்சு சாப்பிட்றதுனால. நீங்கள் கூகுளில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கே லிஸ்ட் அவுட்டே பண்ணுவாங்க, அவ்வளோ பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது. ஸோ மீனெல்லாம் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேர் முள் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு மீன்லாம் அவாய்ட் பண்ணுறாங்க. நானே பார்த்துருக்கேன். என்னோடய ரிலேட்டிவ்ஸ்லேயே நிறைய பேர் மீன் குழம்பா அச்சோ அதில் முள்ளாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு சொல்கிறாங்க, சாப்பிடவே மாட்டாங்க. இதே கறி குழம்பு கூட சாப்பிட்றாங்க, மீன் குழம்பு வேணான்றாங்க. பட் நான் என்ன சொல்லுவேன்னா, முள் கம்மியாக இருக்கிற மீன், அங்கே இங்கேன்னு ஒரு மீன் அது மாதிரிலாம் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல. சில மீனெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முள்ளுன்றது நடுவில் ஒன்று தான் இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி முள் கம்மியாக இருக்க மீன்லாம் வாங்கி சாப்பிடுங்க சமைச்சு. அப்படி இல்லைன்னா நீங்கள் எல்லா மீன் கூட வாங்கி சமைச்சு சாப்பிட்லாம். பட் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக சாப்பிடுங்க. முள்ளெல்லாம் கொஞ்சம் பார்த்து எடுத்து போட்டுட்டு உஷாராக சாப்பிடுங்க. மீன் குழம்பு நிஜமாகவே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ சாப்பிட்டவங்க எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது வரைக்கும் மீன் குழம்புலாம் செஞ்சதே இல்லை, சாப்பிட்டதே இல்லைன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் மீன் வாங்கி ஆஞ்சி சமைச்சு சாப்பிடுங்க. சப்போஸ் உங்களுக்கு ஆயெல்லாம் தெரியாது, எனக்கு கட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, நம்ம மீன் வாங்குகிறோம் இல்லையா, அந்த கடையிலேயே அவங்க ஆஞ்சி நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம டேரெக்டாக என்ன பண்ணலான்னா குழம்பு வச்சிடலாம். இன்றைக்கி அது மாதிரி தான். நான் கடையில் மீன் வாங்கினேன்னா அவங்களே கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து வீட்டில் தண்ணி வச்சு நல்லா சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சிட்டோம். இப்போது டேரெக்டாக குழம்பு வைக்க போகிறோம். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து என்கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, ஷீலா மீனில் வறுவலுக்கு சூப்பராக இருக்கும், பொரிச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அது உண்மை தான். பொரிச்சு சாப்பிட்டவங்க எல்லாருக்கும் தெரியும், செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த ஷீலா மீன் வறுவல்லாம். பட் ஆயிலி ஐட்டம் இல்லை, அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா குழம்பு வச்சுப்போம். ஸோ இன்றைக்கி குழம்பு ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஷீலா மீன் குழம்பு ரெசிபி.
ஸோ கேஸும் ஆன் பண்ணியாச்சு. ஸோ கடாய் வச்சுருக்கோம். கடாயில் இருக்க ஈரெல்லாம் நல்லா காயுது பாருங்கள். ஓகே, கடாயில் இருக்க ஈரெல்லாம் காஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நம்ம சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நாங்கள் சமையலுக்கு சன்லேண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும் இந்த ஆயிலில் யூஸ் பண்ணோம். நாங்கள் நிறைய குழம்பு ரெசிபிலாம் செஞ்சுருக்கோம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போது கடுகு போட்டுக்கிறோம். கடுகுலாம் அப்படியே பட்டப்பட்டன்னு பொரியுது பாருங்கள். இப்போ வந்து வெந்தயம் போட்டுக்கலாம். மீன் குழம்புனா கட்டாயம் வெந்தயம் வந்து சேர்த்துக்கணும், சரிங்களா? அப்போ தான் வந்து மீன் குழம்பெல்லாம் நல்லா ருசியாக இருக்கும். கடுகு வெந்தயம்லாம் பொரிஞ்சிடுச்சு. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. அந்த கலர் வந்து மாறணும், பொன்னிறமான கலருக்கு மாறணும். அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு ரெசிபி. நல்லா வதக்கிக்கோங்க. கலர் மாறி நல்லா கோல்டன் கலருக்கு மாறட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சியை நசுக்கி இஞ்சி போட்டாச்சு. இப்போ பச்சை மிளகாய் கீரி போட்டாச்சு. இப்போ கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் போட்டுக்கலாம், சரிங்களா? இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. கல்லுப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு வந்து நம்ம டேரெக்டாக இதில் சேர்த்துக்கலாம். புளி தண்ணியை நல்லா கரைச்சி வச்சுருக்கோம். மீன் குழம்புக்கெலாம் பழைய புளி இருக்குது இல்லையா, பிளாக் புளின்னு சொல்லுவாங்க, அந்த புளியை நல்லா கரைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்சுருக்கோம். அதுலேயே நாங்கள் என்ன பண்ணுறோன்னா கல்லுப்பு சேர்த்தாச்சு. இப்போ மிளகாய் தூளும் இதுலேயே நம்ம டேரெக்டாக சேர்த்துக்கலாம். இதுலேயே மஞ்சள் தூளும் சேர்த்துக்கணும். ஸோ வெங்காயம் தக்காளி வதங்கிடுச்சு. ஸோ இந்த புளிச்சாறு, மிளகாய்த்தூள், கல்லுப்பெல்லாம் போட்டு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த எல்லாமே மொத்தமாக கடாய்க்கு ஊற்றிட்டோம். இப்போ கரண்டி வச்சு நல்லா தொழி விட்டுக்கோங்க. இது அப்படியே கொதித்து வரணும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுடுங்க. குழம்பு நல்லா கொதித்து வந்துடும். அப்புறம் மீன் சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு கொதிச்சிடுச்சு. இப்போ மீன் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம மீனை வந்து நம்ம சேர்த்துட்டோம் குழம்புல. அப்படியே ஒரு 10 நிமிஷம் விட்டுடுங்க. அந்த மீன் குழம்புல நல்லா ஊறிடும். ஓகேங்களா? ஸோ இந்த 10 நிமிஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்புல ஊறிட்டு நல்லா குழம்பு நல்லா சூப்பராக கொதித்து ரெடி ஆகிடும். கொதிச்சு வந்துடும். ஸோ ஆஃப்டர் 10 மினிட்ஸு சூடான சுவையான ஷீலா மீன் குழம்பு ரெசிபி ரெடி. ஸோ
ஸோ மீன் குழம்பு இது மாதிரி மெத்தடில் நீங்கள் சமைச்சு பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் சமைச்சு கொடுங்க. இது மாதிரி மீன் குழம்பு ரெசிபிலாம் இட்லிக்கு, தோசைக்கு, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ஈவன் கோதுமை தோசைலாம் நீங்கள் செஞ்சிங்கன்னா கூட இது மாதிரி மீன் குழம்புலாம் ஊற்றி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சவுத் இந்தியன் ஃபேமஸான ஒரு மீன் குழம்பு ரெசிபி வீடியோவை இன்றைக்கி நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீன் வறுவலை விட மீன் குழம்பு என்றைக்குமே ஆரோக்கியம். ஸோ அதனால் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு மீன்லாம் சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டால் கூட குழம்பு வச்சு சாப்பிட்ருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மீன் குழம்பு செஞ்ச உடனே சாப்பிட்றத விட ஒரு நாள் இல்லை 2 நாள் கழிச்சு நல்லா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அதோட டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் ஊர்லெலாம் வந்து மீன் குழம்பு இன்றைக்கி சமைச்சாங்கன்னா நாளைக்கு தான் சாப்பிடுவாங்க. கேட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது கூட மாங்காய், இந்த கிளி மூக்கு மாங்கான்னு சொல்லுவாங்கல்ல, அது ஒரு பீஸ் கூட உங்ககிட்ட இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க. இப்போ இன்னும் சீசன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்க ஒரு கடையில் கேட்டோம், ஸோ மீன் குழம்புலாம் செய்ய போகிறோம், மாங்காய் இருந்தால் கொடுங்க அப்படின்ட்டு கேட்டால் இன்னும் ஸ்டாக் வரலை, இன்னும் ஒரு 10 days கழிச்சு தான். ஆக்சுவலாக சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, பட் இன்னும் சேல்ஸுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் ஒரு 10 or 15 days கழிச்சு தான் அவைலபிளாக இருக்கும். நாங்கள் அதுக்கப்புறமா நாங்கள் மீன் குழம்புலாம் செஞ்சோன்னா நாங்கள் மாங்காயெல்லாம் போட்டு நாங்கள் செஞ்சு காமிக்கிறோம். மாங்காயெல்லாம் போட்டு செஞ்சால் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதோட டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும், அந்த மாங்காய் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த மீன் வந்து குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம். இந்த சின்ன சின்ன மீன்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய முள்ளெலாம் இருக்கும். இது வந்து அதை கம்பேர் பண்ணும்போதே கம்மி முள் தான், இருந்தாலும் பார்த்து கவனமாக சாப்பிடுங்க. ஸோ ஃபைனலாக கொத்தமல்லி கருவேப்பிலெல்லாம் தூவி விட்டாச்சு. சூப்பராக நல்லா கமன்னு மணக்குது மீன் குழம்பு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் மீன் குழம்பு ரெசிபி சமைச்சு சாப்பிட்டுட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மீன் ரொம்ப ஃபேவரட்டு அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட் குழம்பு இருக்கும்ல, மீன் குழம்பு எனக்கு இந்த மீன் குழம்பு தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, அப்படி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி ஷீலா மீன் குழம்பு ப்ளஸ் காரப்பொடி கொடுத்தாங்க, ஸோ அதையும் போட்டுட்டு குழம்பு அருமையாக வச்சாச்சு. அது இந்த கருப்பு புளியெலாம் கலந்து வச்சோமா செம்மையாக இருக்கும். மீன் குழம்பு பொறுத்த வரைக்கும் புது புளியை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இந்த கருப்பு புளி, பழைய புளியெலாம் வச்சு குழம்பு வைங்க, செம்ம ருசியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அருமையான மீன் குழம்பு ரெசிபி ரெடி. இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.